haven't figured out, this is morning prayers. If you're not up by this time, you will be. இரண்டு சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 17 வரை. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 17 வரை. யாருடைய சித்தம்? பதவி ஆசை யாரை விட்டது? பதவியும் பணமும் வந்துவிட்டால் வாழ்க்கையின் பொருளை உணராமல் தேவதிட்டம் அறிய விரும்பாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ விரும்புகின்றனர். இதை விளக்க இன்றைய பகுதி ஒரு உதாரணமாக அமைகிறது.
வசனம் 1 முதல் 7 வரை. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சில்காவுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வசங்களை கிழித்துக் கொண்டு பேசாதே தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதிடத்தில் வந்து தலையிலே விழுந்து வணங்கினார். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டு தன்னை மக்களும் தங்கள் அரசனாக கொள்ளலாம் என வெளிப்படையாக கூறாமல் தூது அனுப்பினார். வசனம் 8வது வசனம், 9வது வசனம், 12வது வசனம், 17வது வசனம். படி 8வது வசனம் படி தயானா. அப்பொழுது அவர் யார் என்று என்னை கேட்டார். நான் ஆமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என் நடையில் கிட்ட வந்தேன் என்று என்னை கொன்று போடு. என் பிரதானம் முழுவதும் இன்னும் போகாதது எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது தாவீது அவனிலிருந்து சகல மனுஷர் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சாவிலும் அவன் குமாரனாகிய யோர்தானுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு குடும்பத்திற்கும் பட்டணத்திலே விழுந்தபடியால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசம். மனிதரை நம்பினால் மிக விரைவிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் இழந்து போவோம். கர்த்தாவே, உம் சித்தத்தின்படி நடந்து வெற்றியை காணுவதே செய்யும். ஆமென். எத்தனாம் தேதி? எந்த மாசம்? யார் ஜெபம் பண்றது? நீ அனத்தாம உடம்பு இந்த நாள் இந்த வருஷத்தை எங்களை கொட்டிட்டதற்காக உங்களுக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமட்டால் எனக்கு சித்தமாக என்று சொன்னதாக ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுகள் தொடங்க போதாட்டே அந்த எக்ஸாம்ல நாங்கள் நல்லபடியாக பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஆண்டவரே, இங்கே உள்ள ஒவ்வொருடைய பேருக்காக ஆசீர்வதித்து கருத்தினால் வைக்கிற ஆண்டவரே, நிச்சயமாக எங்களுக்கு இங்கே உள்ள ஒவ்வொருடைய பேருக்காக ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கே உள்ள அனைத்து பேர் ஆசீர்வதித்து உங்களுடைய கண்மொழியாக உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேதத்தின் கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வேதத்தை அன்பாக நேசித்திருக்கின்ற பட்சமா இந்த நாளை அதிகமாக கூட்டி கொடுத்தாங்க. நன்றி சாமி. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரைக்கிற பட்சப்பா அவங்க சொல்கிற ஒவ்வொரு பாடத்தை கவனமாக கேட்டு இங்கே வந்து நல்லா படிக்கிறதுக்கு பட்சப்பா இந்த நாளை தந்தைக்காக நன்றி சாமி. இந்த மாளிகை நாளை தந்தைக்காக நன்றி சாமி. ஒரு ஆள் தோழி சொல்கிறப்பா நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அது சொல்றது இல்லையா? பரமண்டலத்தில் ஆமென்.
இது பாரு, இது பாருங்க சொல்லுங்க.